5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாடி அனாவசியமா குடிச்சு நிக்கிற தேவையும் கிடையாது. வெளியே போயா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜனா. போன வீடியோவில் என்னை பார்த்துக்க மாட்டீங்க, இனிமே எல்லா வீடியோலையும் என்னை பார்ப்பீங்க. எங்களுக்கே நாங்க இன்னும் இன்ட்ரோ தரல, நீ புதுசா வந்து இன்ட்ரோ தரியா? இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. இவர் பேர் வந்து மணிகண்டன். இவர் பேரு பரத். என் பேரு யுவராஜ். இவர் பேரு வெற்றி. இவர் பேரு ஜனா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சேவல். 2 சேவலை வளர்த்தினேன். அந்த கலர் கோழி குஞ்சிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்து வளர்த்தினேன். அப்பையிலேருந்து என் பேர் சேவலா வச்சுட்டானுங்க. சேவல்ல ஆரம்பிச்சு இப்ப லவ் பேர்ட்ஸுக்கு மாமா வேலை பாக்குற அளவுக்கு போயிட்டு. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. சரி, சேவல் வளர்த்தா இப்போ உனக்கு சேவல்னு பேர் வரும். அதை வச்சு என்ன பண்ண நீ சேவல் வச்சு? இவருக்கு ஏன் சேவல்னு பேர்னா வந்து 2 சேவல் வளர்த்துட்டு இருந்தார். அது ஏதோ கலர் கோழி குஞ்சு அத்தனை வருஷம் தாங்கினதே பெரிய விஷயம். அது திடீர்னு செத்து போச்சு. எடுத்துட்டு போய் சுடுகாட்டில் வச்சு குழி தோண்டி புதைச்சி. என்ன டைம்டா? மாலை 6 மணி. மாலையில இரவு 10 மணி சுடுகாட்டை சாய் வாங்கிட்டு போயிட்டு கேட்டை திறந்து புதைச்சிட்டு கண்ணீர் விட்டு வந்திருக்க. நீங்க பால் ஊத்துனே இல்லையா? அதெல்லாம் கரெக்டா ஊத்துட்டா. பூ போட்டேன். நல்லாவே இருக்க மாட்டீங்க. எல்லா வீடியோ வருவீங்க நீ முதல்ல. கண்டிப்பா. போன வீடியோ ஏன் வரல? சண்டே நான் வரமாட்டேன்னு தெரியாதாடா? விஜய் ஒரு ஃபோன் பண்ணி காய்ச்சிட்டு வாங்கி கூப்பிட்டாதான் வருவாரு. நம்ம கண்டென்ட்குள்ள போலாம். இப்ப கண்டென்ட் என்னன்னு சொல்லு. கண்டென்ட் வந்து டுடே வி டிஸ்கஸ்ட் அபவுட் இங்கிலீஷ் வேற. தமிழ்ல பேசுறா. போன வீடியோல அடிச்ச ஹிந்தி பேசக்கூடாது, இங்கிலீஷ் பேச, தமிழ்ல பேசுறா. நாம் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து யுவராஜுக்கு ரொம்ப பிஸ்னஸ் பண்ணணும்னு இது என்ன சொல்றது, உனக்கு உன் மனசுல என்ன பிஸ்னஸ் வைக்கணும்னு ஒரு ஐடியா சொல். என்னோட பிஸ்னஸ் வந்து எங்களோட கடையை டெவலப் பண்ணோம். அதே மாதிரி கோல்ட் ஷாப் வச்சிருக்கோம். பெரிய இடம் போலி நகைக்கடைக்காரு வியாபாரி மகன். யாரு கடை வச்சது? எங்க அப்பா. உண்மையா யாரும் தெரியாது, உங்க அப்பா கதை. உங்க அப்பாவுக்கு முன்னாடி உங்க தாத்தா வச்சிருந்தாரா? வச்சிருந்தாரு. தொண்டு வரீங்க. ஆமா. இது நீ ஆல்ரெடி வச்சிருக்க பிசினஸ் ஐடியா. உனக்கு என்ன மனசுல இதா புதுசா? என் பிஸ்னஸ் ஐடியாவை பார்த்தீங்கன்னா இப்போ டீ காஃபிலாம் விற்கிறாங்க. ஆனால் நாம் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி சரக்கு சைடிஷ் மிக்சர் முறுக்கு இதெல்லாம் சேர்த்து சொல்லு. அந்த மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்டதில் நாங்களாம் விற்கலான் இருக்கோம். இருந்தோம். அப்போ அங்கே இங்கேன்னு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எதுக்குமே போகல. எல்லா வாழ்க்கையும் நடக்க எல்லாம் ஒரு காரணத்துக்காக போகல. என்ன காரணம்? டீ கடை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதான் நமக்கு தெரிஞ்ச பிசினஸ். டீ கடை மட்டும் இருந்தா போதுமா? எங்க வைக்கலாம் டீ கடைனா போதுமா? எங்க வச்சாலும் ஓடுதுடா. எங்க வச்சாலும்னா இப்போ எப்படி சொல்றது, இப்போ மெயின் ரோட்ல வச்சாலும் ஓடும். திடீர்னு ஏதோ ஒரு சந்தில எந்த கடையுமே இல்லை, ஆனா அந்த டீ கடை மட்டும் இருக்குன்னா அதுவும் ஓடுது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ப்ராஃபிட் பாத்துருவ நீ? ஒரு 1000 டீ. இப்பெல்லாம் யாரும் 10 ரூபாய்க்கு டீ விற்கிறது இல்லை. சரி, 5 ரூபா. 5 ரூபாய்க்கு டீ. 10 ரூபா மேக்ஸ் எனக்கு போறது கரெக்டா. 5 ரூபா எப்படி அந்த அளவுக்கு மேக்ஸ் தெரியாது. சரி, 10 ரூபா. 10 ரூபா வச்சுக்கலாம். அப்பதான் முட்டையா போவோம். 1000 டீ. 100 டீ. 100 டீ. 100 டீ. 100 டீ. 100 × 1000. 100ல 2 ஜீரோ, 10ல 1 ஜீரோ. 1000 ரூபாய். 100 டீ வித்தா 1000 ரூபா. 1500. 5 ரூபானா 1500. 500 ரூபா நீ இது இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் 1000 ரூபா உனக்கு ப்ராஃபிட். ஒரு லேபர் சார்ஜ் அது இது போக அப்படி 500 ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு 500 ரூபா. 10 நாளைக்கு 5000 ரூபா. 10 நாளைக்கு 5000 ரூபாய். 10 நாளைக்கு 5000 ரூபாய். 500 ரூபா. சரி 5000 ரூபா. சரி 5000 ரூபா. ஆனா டீ கடை நமக்கு செட் ஆகாது.
ஏன் டீ set கடை டீ போட்டு குடிச்சு வேலை செய்யணும். வேலை செய்யணும் அது செட் ஆகாது அது நமக்கு சரி வராது கைஸ். அந்த மாதிரி வேலை சரி விட்டாரு. இப்போ டீ கடை ஓடலாம்டா. இப்போயே ஜொமேட்டோன்னு வருது. ஒரு ஃபியூச்சரில் வந்துட்டு டீ கடையும் வந்துட்டு ஆன்லைனில் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படிடா இருக்கும்? டீ கடைக்கு நீ எதுக்கு போற? அதான் அந்த ரிலாக்ஸேஷன். ஒரு டீ வாங்கிட்டு 1.25 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு இருக்கிற வயசுக்கு வந்துட்டு நீ வெளியே சுற்றணும்னு தோணும். வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு தோணும். ஒரு 5 வருஷம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே கடுப்போம். சரி, அந்த ஆன்லைனில் வாங்குறதுனால டீ கடை வேணும்லடா. அதுதான்டா. அது ஏன் டீ கடை தான் வேணும்னு அவசியம். வீட்டில் ஒரு ஆன்ட்டின்னு வச்சுக்கோ. அவங்க வீட்டில் வந்துட்டு அதுதான் அவங்க வேலை. இப்படி அவங்க வீட்லேயே அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு டீ போட்டு அதை சப்ளை பண்ணாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் தானே. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருக்கும் குடிக்க தோணாது. டீ கடை போறதுன்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்காக தான் அந்த இடத்துக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து போய் ஒரு டீயை வாங்கி அந்த டீயை வந்து 4 பேரும் குடிச்சு டீல ஊற்றி கிளாஸோட இப்போ ஓகே. இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது மாறுச்சுன்னு என்ன பண்ணுது? மாறணிக்கு பேசிக்கலாம். மாறட்டும். அந்த வயசுல டீ கடை வைக்கலாம்னு தோணும். வேற என்ன தோணும்? வேற பாலையா மாதிரி இந்த ஃபோன் தூக்கி போட்டு வேற ஃபோன் கேட்டரிங் வேலைக்கு போகலான்னு தோணும்ல. கேட்டரிங் குட் ஜாப். எவ்வளோ? 350 ரூபா. சரி, நான் கான்ட்ராக்ட் பேசிட்டு வரேன். போறேன் நீ நாளையிலேருந்து. அப்போ இதெல்லாம் குறைக்க முடியும். நான் குறைச்சிடுவேன். எப்படி சாப்பிட்டா? அங்க போனா சாப்பிட்டுருவேன். எப்படி குறைப்பேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. காசு கிடைக்குது இல்ல, அப்புறம் வேலை செய்யாம எப்படி காசு கிடைக்கும்? சரி, போனா வேலை செய்ய மாட்டேன், சாப்பிட்டு தான் இருப்பீங்க. இல்ல வேலை செஞ்சுட்டு கடைசியில மிச்சமா நமக்கு தான் கொட்டுவாங்க. இலையில கொட்டு வெளில போடுவாங்களா? அதான் இல்ல, அந்த அளவுக்கு போக தேவையில்லை. பச்சை தண்ணியில அந்த குப்பிடப்பல் இருக்க மாட்டோம். நல்லா தானே இருக்கு. பிசினஸ் ஐடியா கூட கேட்டரிங்லாம் என்ன, அது வேலைக்கு போறதுடா. இது பிசினஸ் கைஸ். அப்படி சரி. ஆமா, நான் தான் கூகுள் சிஇஓ, அவர் சாட்ஜிபிடி சிஇஓ. சொல்லு, வேற என்ன சர்வர் பிரச்சனையா இருக்குது. ஆமா, படிக்கிறவனுக்கு மெசேஜ் வராது அப்புறமேல அந்த பக்கம். இப்பெல்லாம் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போகிறது வந்து அந்த பொட்டிக் வித் கேஃப். அந்த இப்போ ஒரு கேஃப்னா அங்கே கேஃப் மட்டும் இருக்கா, சைட்லேயே அந்த துணிக்கடை ஒன்று சின்னதாக இருக்கும். இப்போ எவனாவது அவன் ஆளை கூட்டிகிட்டு கேஃபில் போய் ஏதோ குடிக்காம வாடின்னு சொல்லி கூப்பிட்டு போனான்னா அந்த இடத்துல போயிட்டு கேஃப் இருந்தால் குடிச்சிட்டு வருவாங்க. துணிக்கடை இருந்தால் பார்த்துட்டு எங்கே எனக்கு அது வேணும் வாங்கி கொடுங்க. அப்போ அதுவும் ஒரு செலவு. அப்போ புரியுன்னுட்டு. ஆனால் அது வைக்கிறது ஓகே. ஆனால் இப்போ நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாய்ப்பில்லை. ஏன்னா அது கொஞ்சம் நம்ம மிடில் கிளாஸ்ல தாண்டி போய் நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காது. நீ யோசிச்சு பாரு, பொட்டிக்லாம் யார் வைப்பா? நீ வைப்பியாடா? நிறைய இடத்துல இருக்குடா, இருக்கு. ஆனா அதுக்கான நுணுக்கம் பொம்பளைங்களாம் வைப்பாங்க, நம்மளால எப்படி வைக்க முடியாதெல்லாம். அது ஒரு தனியாக ஒரு ஷாப்பு. அவங்களுக்கு வேணும், இது வேணும்னா நம்ம எடுத்து தர போகிறோம். ஓகே. ஆனால் நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம கம்பெனி அவ்வளோ தாங்காது. நம்ம கம்பெனி 10,000 ரூபாய். 10,000 ரூபாயில நீ என்ன ஆரம்பிப்ப? 10,000 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கி டீ போடலாம். 10,000 ரூபாய்க்கா? ஆனா 10,000 ரூபாய்க்கு டீ கடை வைக்கலாம். சைக்கிள தள்ளிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வைக்கலாம். பாலைஸ் கப்பைஸ் விற்கலாம். பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ் அது மாதிரி அதெல்லாம் விக்கிற தாத்தாங்களே செத்து போயிட்டாங்க. இருக்கா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ்னு ஒரு தாத்தா, அவர் வந்து வெள்ளை சட்டை போட்டு டெய்லி யூனிஃபார்ம் ஃபாலோ பண்றவர்னா அவர் தான். இன்ஸ்டால பார்த்தேன். நம்ம ஊர்ல வித்துட்டு இருக்காரா. ஃபுட் ஸ்டால்ன்ற விஷயம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. எதுல தள்ளுவண்டியில கடை ஆரம்பிச்சிடுறது. எல்லாரும் சொல்றாங்க கையேந்தி பவன்னா வந்து பெஸ்ட்னு. ஆனா போய் சாப்பிட்டு பாருங்க, உண்மையாலுமே வந்து கையேந்தி பவன் பெஸ்ட்னு தான். கையேந்தி நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? கையேந்தி பவனோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஃபுட் ட்ரக். புரியுதா? ஆனா வந்து அந்த பல்ப்ல சாப்பிட்டாதான் பல்ப் 5 குண்டு பல்பா தொட்டுக்க சீரியல் பல்பா தொட்டுக்குறியா? சில பேர்லாம் இந்த ஃபுட் ட்ரக் பார்த்தாவே கையேந்தி பவனா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு போய் சாப்பிட உட்காந்துருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ட்ரக் என்ன பண்றானா வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட்டை ஃபாலோ பண்றான். நம்ம ஊர் லோக்கல் கொத்து பரோட்டா கலக்கி இதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல.
அந்த மாதிரி அதான் சொல்றேன், அந்த ஃபுட் ட்ரக்குன்னு பார்த்தாவே எப்படி காஸ்ட்லியா தான் வச்சிருப்பான். நான் வேற கடையை பார்ப்போன்ட்டு பார்த்தோன்னே இப்படி திரும்பிட்டு போவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ட்ரக் என்னன்னா இந்த மாதிரி ஒன்று ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி இந்த டெசர்ட் ஐட்டம்ஸ், இல்லைன்னா மோஸ்ட்டாக இந்த சிக்கனை மட்டுமே, ஷவர்மா, இந்த கிரில்டு சிக்கன், ஃப்ரைடு சிக்கன், இது மாதிரி மட்டும்தான் இருக்குது. வேற என்ன ரீசெண்டா போயிட்டு இருக்கு பிசினஸ் ட்ரெண்டா? பிஸ்னஸ் ட்ரெண்டு, பிஸ்னஸ் ட்ரெண்டிங்ல இப்போ என்ன பிசினஸ் போயிட்டு இருக்கு? ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பிங்க, கேஷே நாங்கள் தான்டா. அப்படி பண்ணு, ஃபாலோ சொல்றோம், எவனா ஸ்பான்சர் போடு. இருங்க பாய் தாத்தா இருக்காருல, அவரே வச்சே ப்ரொமோஷன் பண்றாரு. ஆமா, வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டா ஐடில ஓபன் பண்ணிட்டாரு. ப்ரொமோஷனுக்குள்ள வராரோ? ப்ரொமோஷன்டா என்ன அவர் வாய்ஸ் இப்ப ஜிபியு ட்ரைலர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா சும்மாவா? ஜிவி ட்ரைலர்ல அந்த பேசுறாங்கல, அந்த 10 கிலோ கறி வேணும் பாய்ங்கறாரு. அந்த 10 கிலோ கறி வேணும் அஜித் இருந்துகிட்டு இருங்க பாய்ங்கறாரு. அவன் பேசுறான் இல்ல, பேசிட்டு நீங்க சொல்லுங்க. அந்த 10 கிலோ கறி வேணும் பாய்ன்னு சொல்றாருல, அது கட் பண்ணிட்டு இந்த அங்கிள் வந்துட்டு இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ என்ன கடைக்கு வந்திருக்கோம்னா ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவரே புதுசா ட்ரெஸ் போட்டு அவரே வீடியோ போடுறாரு. புரியுதா? அவர் ஸ்டார்ட் பாரு, பண்ணிட்டாரு. அவர் இன்ஸ்டா செலிபிரிட்டியே மாறிட்டாரு. இப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு காசு வரும்டா. ஸ்டார்ட் பண்ணோடனே காசு வரணுமா? எங்கடா நான் போறது? ஸ்டார்ட் பண்ண உடனே காசு, ஸ்டார்ட் பண்ண உடனே காசு வரணும்னா நீ யாரையோ ரூம் அது முடிக்கிறப்பதான் ஸ்டார்ட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் தண்ணி குடிச்சாதான் இன்னொருத்தன் தண்ணி குடிக்க தோணுது எல்லாரும். ஆமா, என்ன பண்றது? பிசினஸ்ன்னு பேசிட்டு இருக்கோம் நாம. ஆனா எவனா இப்ப நம்ம படிச்சதுக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணணும் சொல்லி பேசணும். படிச்சிருக்கு என்ன பண்ணலாம்? வெப்சைட் பண்ணலாம், நமக்கே பண்ணலாம். அவன் 2000 ரூபாய்க்கு பண்றான், நம்ம என்ன போய் பண்றது? நாம அவனோட கம்மியா பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான், அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 1000 ரூபாய்க்கு பண்ணா என்னடா ப்ராஃபிட்? ஒன்னும் ப்ராஃபிட் இருக்கு. ஆளுக்கு 100 ரூபாய் வேணா ப்ராஃபிட். அவன் என்ன பண்றானா, நான் ஒரு வெப்சைட் பார்த்தேன். அவன் என்னன்னா இது வரைக்கும் 1 லட்சம் வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கான். 1 லட்சம் வெப்சைட்டும் 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கான். 1 லட்சம் வெப்சைட் இன்ட்டு 2000 போட்டிங்கன்னா பெரிய காசு. அந்த 1 லட்சம் வெப்சைட் பிடிக்கிற வரைக்கும் நம்ம 2000 ரூபாய்க்கு வேலை செய்ய முடியுமா? முடியாது. இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஜாபே ஆயிடுச்சு. ஆமாம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஆமாம் ஜாபு தான். இவன் கூட இந்த வெப்சைட் டிசைன் பண்ணலாம், ஆனால் பண்ண தெரியாது. கேட்டால் தத்தின்றான், என்ன பண்ணுறது? அது ப்ராம்ப்ட் கொடுக்கறது கூட வெப்சைட்டோ எப்படி பண்றது என்னென்னலாம் அதுக்கு இருக்கு, பேசிக் நாலேஜ் தான் பண்ண முடியும். அந்த அறிவாச்சு இருக்கா? இல்ல இல்லையே, அதுதான் இல்லையே, அறிவே இல்லையே. அதுக்கு யூடியூப்ல ஆட்ஸ்லாம் வரும்போது 9 ரூபாய் கட்டி ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. 9 ரூபாய் கட்டி ஆபரேஷன் என்ன பண்ணிக்க? ப்ராம்ப்ட் நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்றேன். என்னத்துக்கு? ப்ராம்ப்ட் இன்ஜினியரா நோட்டு நான் வேற இடத்துல உன்னை சேர்த்து விடுறேன். இல்ல வேணும், அந்த இடம் உனக்கு கொஞ்சம் நல்லா தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா காசு பார்க்க. எல்லாரையும் கேட்கல, நீ ஒரு பிசினஸ் ஐடியா சொல்லுங்க. சும்மா இருக்கிற டைம்ல ஏதாவது ஐடியா இருந்திருக்கும்ல, சும்மா கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப இந்த பிசினஸ் வச்சா நல்லா ஓடுமே அப்படின்னு. காலேஜை கட்டிடலாம்னு தோணும் எனக்கு. கட்டு நோட்டு கட்டி என்ன பண்ற? என்ன தாஸ்னா, பழைய தாசனா மறந்துட்டியா? டைலாக் மாதிரி போச்சு. என்ன தாசனா, பழைய தாசனா மறந்துட்டியா? பழைய தாசி யாருக்கு? எப்படி இருந்த மறந்துட்டியா? வந்ததுல இருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா பேசுனியா? இப்போ என்னன்னா, இப்போ இந்த வயசுல இருக்க உங்கள் வீட்டில் ஓரளவுக்கு தான் காசு வாங்க முடியும். நீ ஏதாவது காசு சம்பாரிச்சுனா தானே உன்னோட இதெல்லாம் பார்த்துக்க முடியும். இப்போ அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஒரு வழி வேணுமில்ல? அதை பற்றி எதனா பேசுகிறான்னா ஏதாவது பேசிகிட்டு இருக்கான். ஈரோட்டாவது காசு வேணும், முடிவெட்ட ரீசார்ஜ் பண்ண இந்த மயிறு ரொம்ப அதிகமாகிட்டேன். இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நகை வெட்டுற மாதிரி வெட்டி விடுறேன். தூக்குனானா கிரவுண்டே இருக்கும். சொன்ன மாதிரி இந்த மயிருக்கு ஆயில் ரெடி பண்றேன்னு கூட ரெடி பண்ணி விற்கலாம். என்னது மயிருக்கு ஆயில் ரெடி பண்றேன்னு? மயிருக்கு ஆயில், அதெல்லாம் நிறைய ஆயில் கடைலாம் இருக்குடா ஈரோட்ல. ஃபேக்காவா? லோ குவாலிட்டியா இருக்கு சொல்றேன். மக்கள்கிட்ட செருப்படி வாங்க வரது எல்லாமே குலாப் ஜாம் சாரு. பேசாம நம்மளாம் குலாப் ஜாம் சாரா? குலாப் ஜாம் பாவு இருக்குது, சக்கரை பாவு, சக்கரை பாவு. குலாப் ஜாம் சாரி, குலாப் ஜாம் புளிஞ்சி சக்கரை பாவு. கரும்பு ஜூஸ் அடிக்கிற மாதிரி விட்டு 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 சாறு எடுப்போம். அப்படி இல்லடா, ஏதாவது யூஸ்ஃபுல்லா
சரி இப்ப வீடியோ போடுற வீடியோ மக்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு இருக்கும்ல, அதான் நல்ல விஷயம் இந்த வீடியோ நல்ல விஷயம். அவர் பார்க்காம இருக்கிறது தான் நல்ல விஷயம். எஸ்எம் இது ட்ரீம் லெவல்ல போட்டு 1 கோடி சம்பாதிப்போம். 49 ரூபா 49 ரூபா இல்ல ட்ரீம்ல 49 ரூபா போடு 1 கோடி கிடைக்கும். அந்த நானே நினைச்சேனே 49 ரூபாய்க்கு என்ன இந்த வயசுல எந்த பொண்ணாலும் படிக்கிறத தவிர எதுவும் பண்ண முடியாது போலயே. படிக்கிறது கூட இல்லையே. படிச்சாதான் சம்பாதிக்க முடியும் இல்லடா. நாலேஜ் வேணும் ப்ரோ. நாலேஜ். நான் என்ன சொன்னேன், சிட்டியில இப்ப ஒரு 10 டீ கடை இருக்குன்னா 11வது டீ கடை வச்சா அது இருக்கிறதே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே வில்லேஜில் இப்போ நிறையா வில்லேஜ்லாம் இந்த இ-சேவை மையம்லாம் இருக்காது. அங்கே கொண்டு போய் நீ இந்த இ-சேவை மையம் வச்சுன்னா நீ ஒருத்தன் தான் உன்கிட்ட தான் எல்லாம் வந்தாகணும். அதில் நல்லா காசு பார்க்கலாம். அது மாதிரி இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் நான் என் வீடு இங்கே தான் இருக்குது, நான் என் வீட்டு பக்கத்தில் தான் கடை வைப்பேன்னா ஓடாது. நீ வேற இடத்துல வச்சாதான், எங்கே எது இல்லையோ அங்கே கொண்டு போய் அதை கொடுத்தா தான் நமக்கு ஓடும். உடனே காசு வேணும். நான் காலேஜ் படிக்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு உடனே வேணும். உடனே வேணும். என்ன பேசுறீங்க? அது வெச்சாலும் இவன்கிட்ட காசு இல்லையே. இவன்கிட்ட காசு இல்லை சொல்ற மாதிரி இவன்கிட்ட கொடுக்கறது காசு இருக்கா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்குன்னா எடுத்தவங்க ஊற்றவொன்னே எப்படியும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்களாம் இருந்துட முடியாது. எல்லாரும் மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் பசங்க தான் பிஸ்னஸ் பண்ணி நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஹையர் மிடில் கிளாஸ்க்காவது போகணும்னு சொல்லி யோசிக்கிறவன் தான் பிஸ்னஸ்க்குலாம் வருவான். இப்போ நம்ம எடுத்தவொடனே படித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வந்துட முடியாது. ஏன்னா அது லாஸ்ட்லேயும் போகலாம், அது இன்னும் பிரச்சனையாகிடும். இப்போ ஏதோ ஒரு படிக்கிறியா, ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போ, கிடைக்கிற வேலைக்கு தான் போய் ஆகணும். நாம் தேடுறோன்னு உட்காந்துருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு அதுவும் வீட்டுக்கு பையனா அது விஷயமே வேறு. இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சமாக வருதா, வர கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணிட்டே இருக்கணும். சேவ் பண்ணிட்டு அதை வச்சு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உனக்கு ஏதோ தேவைப்படுதுன்னா லோன் போட்டு அப்படி வேணா ஆரம்பிச்சா வேணா அது கொஞ்சம் அந்த சேஃப் சோன்ல இருக்கும். இந்த டைம்ல ஐயா நான் எல்லாத்தையும் பறக்க வைக்கணும் ஐயா. பறக்க யாரும் விட மாட்டேங்க ஐயா. இவன் பேசும்போது சூரியனை போட்டு டெம்ப்ளேட் சரி, நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய காசு வரும். அதில் கொடுப்பியா? நிறைய பேர் கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் கொடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, பேக்வர்ட் பண்றேன்.